அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 6 நாச்சியார் திருமொழி என்று சொல்லக்கூடிய செயல்பகுதி. அதில் ஏற்கனவே 2 வினாக்கள் பார்த்தாச்சு. இப்பொழுது 3வது வினா, அந்த கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய பகுதி வினாக்கள். இதில் 3 கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வினாவாக முதல் வினா 3வது வினாவை இப்பொழுது பார்ப்போம். 3வது வினா, சங்க காலத்திலிருந்து தற்காலம் வரை உள்ள பெண் புலவர்களின் சில கவிதைகளை கொண்டு ஒரு கவிதை தொகுப்பு உருவாக்குக. கவிதை தொகுப்பு. தொகுப்பாளர் 9ஆம் வகுப்பு மாணவர்கள். ஒவ்வொரு புலவர்களாக சொல்கின்றார். ஔவையார் அருளிய நல்வழி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் வேணாலும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா என்று ஔவையார் எழுதிய நல்வழி செயல். அடுத்தது காக்கை பாடினார் என்ற பெண்பால் புலவர் பாடிய. இதில் கொடுக்கப்பட்டிருக்குது அனைத்தும் 3 பெண்பார் புலவர்களுடைய கவிதைகளை கொடுத்துருக்காங்க. காக்கை பாடினாருடைய பாடல். திண்தேர் நல்லி காணத்து அண்டர் பல் பயிந்த நெய்யின் தொண்டி முழுதுடன் விளைந்த வெண்ணல் வெண்சோறு எழு களத்து ஏந்தினும் சிறிது என் தோழி பெருந்தோள் நெகிழ்ந்த செல்லற்கு விருந்து வர கரைந்த காக்கையது படியே. அதாவது விருந்தினர்களை உபசரிக்கின்ற பண்பை பற்றி இதில் பாடுகின்றார். அடுத்தது பொன்முடியார் பாடல். ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே வேல் வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே ஒளிருவாள் அரும் சமம் உருக்கி களிறு எரிது பெயர்தலும் காளைக்கு கடனே என்று சொல்லக்கூடிய கவிதை பாடல். அடுத்தது கவிஞர் தாமரை. அனல் மேலே பனித்துளி. அனல் மேலே பனித்துளி அலைபாயும் ஒரு கிளி. அனல் மேலே பனித்துளி அலைபாயும் ஒரு கிளி. மரம் தேடும் மழைத்துளி இவைதானே இவன் இனி. மரம் தேடும் மழைத்துளி இவைதானே இவன் இனி. இமை இரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி. இமை இரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி இதற்காக தடையினி. அனல் மேலே பனித்துளி அலைபாயும் ஒரு கிளி என்று சொல்லக்கூடிய கவிதை வரிகள் இந்த பகுதியை பாருங்கள். இதற்குரிய படங்களும் தரப்படும். நன்றி, வணக்கம்.